எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, நம்ம டிவிக்கு அப்டேட்ஸ் என்ன, நம்ம ஆட்சி அமைப்போமா என்னன்னு சொல்லிட்டு, என்னென்ன சிக்கல், என்னென்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட எலெக்ஷன் முடிஞ்சோன்னா 2 to 3 டேஸில் வந்து கவர்னர் வந்து நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டியாக இருக்க எந்த கட்சி மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த கட்சிக்கு வந்து ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ரப்போசல் கொடுக்கணும். அந்த ப்ரப்போசலை வந்துட்டு இன்னும் நம்ம லெட்டர் கொடுத்தும் வந்து கவர்னர் வந்து கொடுக்கல. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 108 இடத்துக்கு 108 இடத்துல தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ப்ளஸ் ஒரு 5 எம்எல்ஏஸ் 112 தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு மெஜாரிட்டி வந்து 119 வேணும். ஆனால் நீங்கள் 119 எம்எல்ஏஸ் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படின்னா தான் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கவர்னர் வந்து கன்வீனியன்ஸ் ஆகலை. ஸோ வந்து இந்த ரீசனால் இருக்குது. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா விசிகே ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் ஆகட்டும், இவங்ககிட்ட நேர்லேயும் போய் பேசியிருக்காங்க நம்ம கட்சியிலேருந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு தொலைபேசி வாயிலாகவும் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை அலக்கணிக்கிறாங்க. அவ்வளோதான் நடந்துகிட்ருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திராவிட கட்சிகளாகவும் ஆகட்டும், தேசிய கட்சிகளாகட்டும், எல்லாருமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து தாண்டி நம்ம விஜய் அண்ணா வருவாங்களான்னு சொல்லிட்டும் பார்க்குறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இந்தியாவில் நடந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னா கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே தனிப்பெரும் கட்சியாக வந்த பிஜேபி அவங்க வந்து அசெம்பிளிக்கு போனால் வந்துட்டு அவங்களால வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனாலும் வந்துட்டு அப்போ கவர்னர் வந்துட்டு எடியூரப்பாவுக்கு வந்துட்டு அவங்க பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. சிஎம்மாவும் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காங்கிரஸ் ப்ளஸ் கூட்டணி வந்துட்டு கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி அதை ஒரு பஞ்சாயத்து மாதிரி போயிட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எடியூரப்பா வந்துட்டு வித்தின் 1 or 10 டேஸ்லேயே வந்து அவர் வந்துட்டு ரிசைக்னேஷன் லெட்டரும் கொடுத்துட்டு பதவி இறக்கிட்டாங்க. ஆனால் வந்துட்டு அப்படி ஒரு 10 நாளைக்குள்ளேயே அவ்வளோ ஹரிபரியாக பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து 108 சீட்டு வச்சுருக்கோம். ப்ளஸ் ஒரு 5 எம்எல்ஏக்கள் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு சப்போர்ட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொன்று என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் மக்களோட எண்ணங்களை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டு நாங்கள் இங்கே மேலிடத்தில் பேசுகிறோம்னு சொல்லிட்டு உடனே இன்றைக்கி ஈவினிங் பக்கம் வந்து ஸ்டாலின் அவரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே மீட் பண்ணும்போது பேசியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்போவும் நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர் சொன்ன மாதிரி வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. இது எப்படிப்பட்ட முரண்பாட கருத்து என்ன ஏதுன்னு ஒன்றும் பொறுத்து தான் நம்ம பார்த்தாகணும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தான் பார்க்கணும். டிவிகே சைட்லேருந்து நம்ம 10ஆம் தேதி முடியும் நம்ம வந்து கவர்னரோட ரெக்வஸ்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம், கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சட்டப்பூர்ணமான நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நடுவில் ஒரு வதந்தி இல்லாமல் வந்துச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்லாம் சொல்லி வந்துச்சு. ஆனால் வந்துட்டு அப்படி இவங்க பண்ணாங்கன்னா இப்போதைக்கு இவங்க ஓகே, ஆட்சி அமைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவே கொஞ்சம் ஆட்சி அமைக்கிறதுக்கே வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். ஏன்னா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து சேர்ந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டியான 118 வராது. கூட இருக்க கூட இருக்க கூட இருக்க இவங்களோட சப்போர்ட் கட்சிகளும் வந்து கூட வந்தால் தான் இவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி வந்துட்டு வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு வதந்தின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மேக்ஸிமம் வந்து நம்ம விஜயண்ணா ஒரு கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாங்க. ஆட்சி அமைச்சாலும் வந்துட்டு நிறையா சிக்கல்கள் பண்ணுவாங்க, நிறைய சிக்கல் பண்ணுவாங்க. டிஎம்கே கட்சியிலேருந்து அவங்களோட அலையன்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு சிக்கல் இருக்குது.
மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ்க்குள்ளே ஆட்சியை கலைச்சாலுமே வந்துட்டு அடுத்த எலெக்ஷனில் மெஜாரிட்டியாக கண்டிப்பாக விஜய் அவர் தான் வருவார். இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த விஷயத்த நம்ம எப்படி கடந்து வரப்போகிறோன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி ஓவராலாக நடந்த விஷயமே இதுதான். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. அடுத்து என்னென்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு, நாளைக்கு என்னென்ன அப்டேட் முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம டிவிகே ஃபேமிலிஸ் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம். அடுத்தடுத்த அப்டேட்ஸும் நம்ம கொடுக்குறோம். நன்றி.